வரும்போது சொன்னார் கர்த்தர், ஜஸ்டின்னு என்கிட்ட ஜெபிக்கிறதும் ஜபந்தான், ஜெபிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஜபந்தான். கை தட்டுங்க, அதுவும் ஜபந்தான். ஜபம் என்பது வேறு, ஜபம் என்பது வேறு. ஜபம் என்றால் எத்தனை மணி நேரம் நீங்கள் இருக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் இருக்கிறீர்கள், எவ்வளவு உங்களை வருத்துகிறீர்கள் என்பதின் அடிப்படையில் உங்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டால் அது ஜபம். ஆனால் உறவின் அடிப்படையில் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது ஜபம். உங்க சாமி நல்லவன் ஜபத்தை மட்டும் கேட்கிறவர் கிடையாது. உங்க சாமி கிறிஸ்தவன் ஜபத்தை மட்டும் கேட்கிறவர் கிடையாது. நல்லா கவனிங்க. உங்க சாமிகிட்ட ஒரு முஸ்லீம் ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு இந்து ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு சன்மார்க்கன் ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு துன்மார்க்கன் ஜெபிச்சாலும் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு பேரு மாம்சமான யாவர் ஜபத்தையும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்திற்காக நாம் எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து மத்தேயு 6, 7, 8, 5, 6, 7 3 அதிகாரங்களும் அவர் என்ன செய்கிறார்? he began to teach. அப்படிதான் இருக்கு. அவர் உபதேசிக்க துவங்கினதாவது, தன் வாயை திறந்து அவர் உபதேசிக்க துவங்கினார். அப்போ அந்த 3 அதிகாரம் பேசுகிறார். பிரசங்கம் பாருங்கள், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். உபதேசம் ஒரு சீரியஸாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் 3 அதிகாரம் எடுத்துக்கிறார். எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு எதை சொல்கிறாரு? டீச்சிங். அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஸோ எவ்வளோ பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணுற முடிவுலலாம் இதை சொல்லலை. ஆனால் உபதேசம் பண்ணின பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை கேட்டு, அதாவது டீச்சிங்ஸை கேட்டு நீ வளருவாயானால் நீ கண்மலையின் மீது வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு உன்னை ஒப்பிடுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தானா அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் அசைக்க முடியாது. சில டினாமினேஷன் இருக்குது, அவங்க பல விஷயங்களை வேதத்துடைய வெளிப்பாடுக்கும் வெளிச்சத்துக்கும் எதிராகத்தான் அவங்கள அறியாமலே செய்வாங்க. வேத வசனம் சொல்லுகிற பல வெளிச்சத்துக்கு அவங்கள அறியாமலே எதிராகத்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜனங்களை போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்கள அசைக்கவே முடியாது. ஏன்னா அவன் தப்பானதை ஃபாலோ பண்ணாலும் அவன் டீச்சிங்ஸில் இருக்கிறான். நீங்கள் சாதாரணமாக அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. வெறும் பிரசங்கத்தை கேட்குற ஆள் ஒரு புதிய சத்தியத்துக்கு வெளியேற்ற வாசலை திறந்துருவாங்க, தவறானதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் டீச்சிங்ஸில் இருக்காள் சரியானதில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான், ஒருவேளை தப்பானதில் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால தான் ஒரு பர்டிகுலர் குரூப்பு மட்டும் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பெருமையும் கூட இருக்கும், அது வேறு விஷயம். பட் தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பிலீஃப். டீச்சிங்ஸ். ஸோ ரைட் ஆர் ராங், டீச்சிங்ஸ் தான் உலகத்தை மாற்றக்கூடியது. பிரசங்கம், இயேசு கொடுத்த பிரசங்கம் இந்த உலகத்தை மாற்றவில்லை. ஏனென்றால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். அவர்கள் எருசலேமை கூட தாண்டலை. ஆனால் அவர் டீச்சிங்கை கேட்டவன் 12 பேர். கைத்தட்டுங்க. ஆமென். அவர் டீச்சிங்கை கேட்டவன் 120 பேர். அவர் டீச்சிங்கை கேட்டவன் 70 பேர். டீச்சிங்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டிசைபிள் ஆயிடுவீங்க. இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை சீஷராக்குங்கள் அப்படின்னாரு. ஸோ சீஷராக்கி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ சீஷத்துவம்ன்றது உபதேசத்தில் வருது. அப்போ உலகம் முழுவதையும் மாற்றினவர்கள் யார்? இயேசுட்டு அப்பம் வாய்ந்தின 5000 பேர் கிடையாது. ஓசனான் கத்தின 27 லட்சம் பேர் கிடையாது. ஆனால் அவர் அருகில் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்ட 12 பேர், 70 பேர், 120 பேர். இவர்கள் மூலமாகத்தான் சுவிசேஷம் உலகமெங்கும் கடந்து சென்றது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லு. அவர்கள் தான் சாட்சிகளாய் நின்றார்கள். அவர்கள் தான் உறுதியான சாட்சிகளாய் நின்றார்கள். அவர்கள் தான் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா. அவன் லைஃப்ல தான் லைட்டை ஜனங்கள் பார்த்தார்கள். அதான் டீச்சிங்ஸில் நீங்கள் கனெக்ட் ஆக ஆக உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிற முதல் வசனம், அஸ்திவார உபதேசங்கள் அப்படிதான் வருது. வாசிப்போம்.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, உபதேசம் வருது பார்த்தீங்களா, உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் கவனிக்கணும். அது எல்லாத்துக்கும் நல்லா கூர்ந்து வாசிங்கன்னா தான் அதுக்கு அர்த்தம் தெரியும். உபதேசங்களை விட்டு உபதேசங்களை விட சொல்லியிருக்காரு போல, அப்படி சொல்லலை. இந்த பேசிக் டீச்சிங்ஸ்லேருந்து அடுத்த கட்ட டீச்சிங்ஸ்குள்ள கடந்து வாங்க, அதுதான் சொல்ல வர்றாரு. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படின்ற அந்த வார்த்தையிலே பெரிய மேட்டர் இருக்குது. வெறும் மனம் திரும்புதல் சொல்லலை. அப்படி மனம் திரும்புதல் சொல்லியிருந்தா இவங்க எல்லாரும் சிகரெட்டை விடுறது, பீடியை விடுறது, இதுதான் மனம் திரும்புதல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக இப்ரேயர் ஆக்கியன்னு சொல்கிறாரு, செத்த கிரியைகளையே செஞ்சுக்கிட்டு இருக்க பற்றியா, கிரியைகள் மூலமாக ரட்சிக்கப்படும். அந்த கிரியைகள்லாம் விட்டுட்டினா நீ மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். தொடர்ந்து இத்தனை தடவை கோயிலை சுற்றினா இது நடக்கும், இத்தனை தடவை ஜோமாலையை சுற்றினா அது நடக்கும், இத்தனை தடவை இதை சுற்றினா நடக்கும், அதை சுற்றினா நடக்கும், கிரியைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த பற்றியா, அந்த கிரியைகளை விட்டு நீங்கும் மனம் திரும்புதல். ஸோ மனம் திரும்புதல் என்பதே உங்கள் கை தட்டி இருக்கணும். கிரியைகளை விட்டு நீங்குவதே மனம் திரும்புதல். ஸோ கிரியைகளை விட்டு நீங்குவதே இப்படி போய் சொல்லிக்கிட்டே வராது. இவைகளெல்லாம் விட்டு பூரணராகும்படிக்கு திரும்ப வசனத்தை வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல். பாருங்க, உபதேசம் வார்த்தை இரண்டாவது தடவை வருது. உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம். கை தட்டுங்க எல்லாரும். ஒரு வசனத்துக்கான மீனிங் அது பக்கத்துல இருக்கும். அதனுடைய கனெக்டிங் வேர்டு என்ன இருக்கு? உபதேசம், அஸ்திபாரம். எந்த மனுஷன் உபதேசத்திலே வளர்றானோ அவன் அஸ்திபாரம் போடப்பட்ட கிறிஸ்தவன். பெரும் மழை பெரும் காற்றடித்து பெரும் வெள்ளம் வந்தாலும் அது அசையாது. அப்போ அஸ்திபாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டீச்சிங்ஸ். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கொடுத்த எல்லாமே டீச்சிங்ஸ். புதிய ஏற்பாட்டில் டீச்சிங்ஸ் என்னன்னா, இயேசுவே டீச்சிங், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். புதிய ஏற்பாட்டில் டீச்சிங் இருக்கு. அந்த டீச்சிங் என்னன்னா, இயேசு சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சார். நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு தான் அஸ்திபாரம், இயேசுவை பற்றிய உபதேசம் தான் அஸ்திபாரம், அவரோடு கூட இருக்கிற உறவு தான் அஸ்திபாரம். கைத்தட்டு ஒருத்தவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் யாருன்னா பிரசங்கம் கேட்கிறவர்கள் அல்ல, டீச்சிங்ஸ் கேட்கிறவங்க தான். பாருங்க, இந்த உலகத்தை மாற்றியவர்கள் எல்லாம் எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. நல்ல ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். இந்த உலகத்தை மாற்றியவர்கள் எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. இந்த உலகத்தை மாற்றினவங்க எல்லாம் டீச்சர்ஸ். எந்த ஒரு டினாமினேஷன் எப்போ வருது? டீச்சிங்க்கு அப்புறம் தான் டினாமினேஷன் வருது. ஒருத்தர் உலகம் முழுவதும் பயங்கரமா கர்த்தரை அவரை பயன்படுத்தியிருக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்திலும் பல மில்லியன் பீப்புள் வந்திருப்பாங்க. ஆனா ஒரு நிரந்தரமான மாற்றத்தை இந்த உலகத்துக்குள்ள ஏற்படுத்தாம அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செஞ்சுட்டு போயிருப்பார். அப்படி நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. 1954 வாய்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் 150 எவாஞ்சலிஸ்ட். அப்படியே கண்ணெல்லாம் ஸ்பாட்ல உருவாகும், கையெல்லாம் வளரும். ஷூவை வாங்க போன இடத்துல ஷூ நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவன் கால் செட் ஆகும். இப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் அவர்களுடைய பலருடைய பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அதே நாட்களில் சிலர் டீச்சிங்க்குன்னு பிரித்து எடுத்து வச்சார். அதே 1954 இருந்த காலத்தில் வாழ்ந்த கெனத் இ ஹேகின், இந்த மாதிரி ஆட்களை தேவன் பிரித்தப்ப அவரை சொன்னாராம், ஹேகின் இவங்கள மாதிரி நானும் பயன்படுத்தப்படும். நைட் அண்ட் டே ஃபாஸ்ட் பண்ணுவாராம். கர்த்தர் சொன்னாராம், உன்னை இதுக்கு நான் எடுத்து வைக்கலடா, இதை விட பெட்டரான ஒரு இடத்துக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், உன்னை நான் டீச்சிங்ஸ்க்கு எடுத்து வச்சு டீச் பண்ண ஆரம்பித்தார். அவங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க அவங்க வாழ்ந்த ஜெனரேஷனுக்கு மட்டும். ஆனால் இவர் மட்டும் தன்னுடைய ஜெனரேஷனை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். எந்த மனுஷன் டீச்சிங்கில் இருக்கானோ அவன் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். யார் உலகத்தை மாற்றுவானோ? டீச்சர்ஸ், நாட் எவாஞ்சலிஸ்ட். எவாஞ்சலிஸ்ட் யாரும் ஃபாதர்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் டீச்சர்ஸை அவரோட ஃபாலோயர்னான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்ல, செக்குலர் வேர்ல்டுலையும் உலகத்தை பெருமளவு அசைத்தவர் யாருன்னா டீச்சிங் பண்ணவங்க தான். புத்தர் ஒரு டீச்சர், ஹி இஸ் நாட் அ ப்ரீச்சர், அவர் டீச்சர். புத்தர்னோட முன்னாடி ஒரு 50,000 பேர் இருக்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியுதா? புத்தர்னோட என்ன படம் வருது? ஒரு மரத்தில் உட்காந்துருப்பார், பக்கத்தில் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 5 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கள வச்சு தான் உலகத்தை மாற்றினார் புத்தர். இன்னைக்கு புத்திசம் உலகம் ஃபுல்லாக போன காரணம் டிசைபிள்ஷிப், டீச்சிங்ஸ். மார்க்சிசம், எந்த ஒரு இசமாக எடுத்துக்காங்க, டீச்சிங்ஸ் தான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகுது.
புத்திசமாக இருக்கட்டும், எது வந்து வெறும் எவாஞ்சலிசம் மட்டும் பண்ணிட்டு போதோ அது அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்காது. ஆனால் டீச்சிங் பண்ணுறான் பாருங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவன் யாருன்னா, பைபிள் சொல்லுது, வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷம், பச்சை கிளிகள் பட்சித்த வருஷம், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களுக்கு ஒத்த பலனை நான் திரும்ப தருவேன் அப்படின்றார். அப்போ எதிரியுடைய பாளையத்தை தேவன் சொல்கிறார், நான் அனுப்பின என்னுடைய சேனையாகிய அப்படின்றார். இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்மளை சுற்றி அழிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவன் அனுப்பின சேனைன்றான். அதாவது இதெல்லாம் நான் அனுப்பின சேனை தான், ஒன்று அழிக்கிறதுக்கு இல்லை, உன் எதிரி அழிக்கிறதுக்கு. கை தட்டுங்க அவருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ 4 வகையான அழிவை பற்றி, எதிரிகள் 4 வகையான அழிவை, பச்சை கிளிகள் வந்து அழிக்குமா, பச்சை வெட்டுக்கிளிகள் வந்து அழிக்குமா, அடுத்து முசுக்கொட்டை பூச்சிகள் அழிக்குமா, பச்சை புழுக்கள் அழிக்குமா. இங்கே பாருங்க, அந்த வெட்டுக்கிளிகள்லாம் வந்து அழிக்கும் போது, வெட்டுக்கிளிகள்லாம் வரும்போது அப்படியே கேமான்னு வரும். சில நேரம் வெட்டுக்கிளிகள் வரும்போது சூரியனே வந்து வெளிச்சமே இல்லாத அளவெல்லாம் எகிப்துக்குள்ள வெட்டுக்கிளி வந்திருக்கு. வந்து அப்படியே ஒரு உட்காரும், ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கரை காலி பண்ணிடும். நீங்கள் ஒன்றே பார்ப்பீங்க, இவ்வளவு வந்து பெரிய சத்தத்தோடு வந்திருக்கு, அழிவை கொடுத்துருக்கு, இதுதான் பெரிய அளவு அழிவு கொடுக்கணும். ஆனால் இதை விட ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் யாருன்னா பச்சை புழு. இந்த பச்சை புழு வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அது எல்லாம் இலைக்கு அடியில் கும்முன்னு அப்படி உட்காந்துருக்கும். பச்சை புழு வந்திருக்கும். திடீர்னு வந்து விவசாயி வந்து பார்ப்பான், ஒரு 1000 ஏக்கரே காணாமல் போயிருக்கும். இது சத்தமே இல்லாமல் காலி பண்ணுறது. இந்த முன்னாடி கேமான வந்துச்சுல, அது எவாஞ்சலிசம். இந்த அமைதியாக இருந்து காலி பண்ணுறது அது டீச்சிங்ஸ். கை தட்டுங்க ஒரு காமே. என் அன்புக்குரியவர்களே, இந்த வருஷத்தில் பெரிய ஆசீர்வாதம்னா அவரோடு உறவாடுவது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டாக எனக்குள்ள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு, ப்ரேயரை பற்றி எடுக்கணும், ஒரு தொடர் செய்தி எடுக்கணும் அப்படின்னு. நான் ஒரு 30 வருஷமாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ப்ரேயரை பற்றி. ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் 25 மணி நேரம் ஒரு CD பேசியிருக்கேன் ப்ரேயரை பற்றி. அதுபோல் நூற்றுக்கணக்கான செய்தியில் ப்ரேயரை பற்றி பேசியிருக்கிறேன். ப்ரேயர் புதுசாகவே இருக்குது. ஏன்னா கடவுள் புதுசாக இருக்க ப்ரேயரும் புதுசாக தான் இருக்கும். ஆமென். ஒன்று புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஒருத்தர் எழுதினாரு, ஜெபமும் தேவனை போல எல்லையற்றது. தேவனுக்கு எல்லையே கிடையாது. நீ 50,000 வருஷம் அவர்கிட்ட பழகிட்டு 51,000 வருஷத்தில் நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக இருப்பார். என்ன சார் சொல்கிறீங்க? அதனால தான் சார் அவர் கடவுள்னு பேர். அப்போ கடவுள் புதுசாக இருக்காருன்னா ஜெபமும் புதுசாக தான் இருக்கும். ஸோ ஜெபத்துக்கு பரிணாமங்கள் இருக்கிறது, பரிணாம வளர்ச்சி இருக்கிறது, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம பேச போகிறோம். ஆமாம், இப்போ ஜெபத்தை பற்றி பேசுகிறோன்னா இப்போ இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பேச போகிறோம். ஸோ ஜெபம் இல்லைன்னு பேசுங்க சார். இல்லைன்னு தான் இப்போவும் சொல்கிறேன். எந்த ஜெபம் இல்லை, நீ சொல்கிற ஜெபம் இல்லைன்றேன் நான். அவங்கள பொறுத்தவரை ஜெபம் என்பது ஒரு செயல், ஜெபம் என்பது ஒரு கடமை, ஜெபம் என்பது கிறிஸ்தவனுடைய கட்டாயம் செய்து முடிக்க வேண்டிய டியூட்டி. அது செய்யலைன்னா கர்த்தர் அடிப்பார். அப்படி ஒரு கடவுள் எனக்கு தெரியாது. நீ வரும்போது சொன்னார் கர்த்தர், ஜஸ்டின்னு என்கிட்ட ஜெபிக்கிறதும் ஜெபந்தான், ஜெபிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஜெபந்தான். கை தட்டுங்க, அதுவும் ஜெபந்தான். ஜெபிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு வரீங்க? ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. கையை தட்டுங்க. இதுதான் நாங்க சொல்ற ஜெபம். இதை நாங்க சொல்ற ஜெபம். The real picture of prayer. Prayer is nothing but relationship. It is relationship with God. It is a relationship between omniscient God and a man. சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவரோடு கூட ஒரு மனிதன் உறவாடுகிற உறவு தான் ஜெபம். இவன் சொல்ற மாதிரி ஜெபம்ன்றது எதுவோ, ஜெபிக்க முடியலன்னு சொன்னா அது தப்புன்றான். ஜெபிக்க முடியலன்னு நீங்க சொன்னாலும் அதுவும் ஜெபம் தான். ஏன்னா நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஜெபத்தை பற்றி நான் நிறையா பேசுவோம் வர வாரம். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஜெபத்தை பற்றி ஒரு லைட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 65ஆம் அதிகாரம், சங்கீதம் 65:2. சங்கீதம் 65:2 வாசிப்போம். எல்லாம் கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. நல்லா தட்டுங்களே. ஆமே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, உன் ஜெபம் அந்த கூரையவே தாண்டாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. ஆமா, வழியில வந்து அசுத்தாவி நின்றுகிட்டு இருக்கு, உன் ஜெபம் அவர் கேட்காது. பாஸ்டர் சொல்றாங்க, ஆனா பைபிள் சொல்லுது ஜெபத்தை கேட்குது. ஆமே. அந்த சாமிக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அதான் அவர் சொல்றாரு, காதை உண்டாக்கினவன் கேளாது இருப்பேனா? ஐயா கேட்பீங்களா அப்படின்னா,
பாருங்க, அவர் காதை படைச்சு, அவர் தான் காதையை படைச்சவர். அவர் எப்படி கேட்காது இருப்பார்? எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும். நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டா அவர் கேட்டுருது. சின்ன வயசில் வரும் எனக்கு சந்தேகம், ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி. கெட்ட வார்த்தை பேசிட்டா கேட்டுருது, ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிச்சா கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா அப்படின்னு சந்தேகம் வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? மதம். மதம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? நீ தப்பு பண்ணா பார்த்துருவாரு, ஆனால் ஜோம் பண்ணா நீ கெஞ்சி கதறினாதான் பார்ப்பாரு. எவ்வளோ மோசமான சாமி! என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதுக்கு கண்ணு திறக்க தான் அவருக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். ஒருவேளை நீ தப்பு பண்ற கூட பார்க்காம விட்டுருவாரு, ஆனால் நீ ஜெபம் பண்றதை பார்க்காம விடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அசுத்த ஆவிகள் எப்படி பிரசங்கம் பண்ணிருச்சு? என்ன சார் அசுத்த ஆவின்ட்டீங்க? இல்லை, பின்னாடி வேலை செஞ்சே சொல்கிறேன், ஆளுக்கு பின்னாடி. என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, நீ கெட்ட வார்த்தை பேசிட்டியா உடனே அவர் தெரிஞ்சுவோம். அவரை நீ வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கவே வேண்டிய இல்லை. நீ சொல்லிட்டினாலே உடனே அவருக்கு கேட்டுரும். நீ தலை முடிய கூட கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி கலவைக்கலாங்க சொல்லிட்டுனா கேட்டுரும், ரைட்டு. ஆனால் ஜோம் பண்ணா அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்க மாட்டோம்ல. என்ன மதம் பாருங்க! மதம் மனுஷனை டார்கெட் பண்ணுது, ஆனால் கிறிஸ்தவம் தேவனை டார்கெட் பண்ணுது, தேவனை ஃபோக்கஸ் பண்ணுது. மதம் மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. நீ யாரு, நீ யாரு, நீ யாரு, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, இதான் வந்து மதம். ஆனால் கிறிஸ்தவம் மேலே சொல்கிறது தேவன் யாரு? ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் யாரு, அவர் யாரு, அதான் வந்து கிறிஸ்தவம் பேசுது. அவர் என்ன செஞ்சாரு, அதான் கிறிஸ்தவம் பேசுது. ஒரு சர்ச்சுக்குள்ள போனாங்க, மதம் இருக்கா, அங்க அந்த கர்த்தர் இருக்காரான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தொடங்கினான்னா அவன் மதவாதி. ஆனா நீங்க போன இடத்துல தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, அங்க நீங்க எங்க இருக்கிறீங்க? மார்க்கத்தில் இருக்கிறீங்க, தேவனுடைய இணைக்கப்படுகிற மார்க்கத்தில் இருக்கிறீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுது ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் வந்தோட ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். என்ன தெரியுமா? நீங்க மூச்சு விட்டா கூட அவர் கேட்பாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, என் ஜனங்களின் பெருமூச்சை நான் நேரம் தட்டிருக்க வேணாமா? நீங்க கர்த்தர் என்று சொன்னாரு, இந்த யாக்கோபோட ஆடு வந்து பொழியும் போது அந்த ஆடு எதை பார்க்குதோ அப்ப அதே மாதிரி கரு உருவாயிருமா. அப்ப தேவனோட நீ உறவாடும் போது நீ சொல்லவே வேணாம், உன் மனசுல என்னென்ன படம்லாம் வருதோ அது ஃபுல்லா அப்படியே பெத்து எடுத்துருவ, அது மேனிஃபெஸ்ட் ஆயிரும். ஏன்னா நீ இப்ப அவரோட உறவுல இருக்கிற. கையை தட்டி ஒரு காமெண்ட், ஓ உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கமான் கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். அவரோடு கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பாட்டு பாடிட்டு இருப்பீங்க, அல்லது நீங்க வந்து ஒருவேளை அன்புல அழுதுகிட்டு இருப்பீங்க, ஒண்ணுமே வாயத்திறந்து கேட்க மாட்டீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள என்னென்ன படம்லாம் வருதோ, எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, எப்படி அந்த ஆட்டுக்குட்டி எதெல்லாம் பார்த்துச்சோ அதே மாதிரி குட்டி போட்டுச்சான். நீங்க ஜெபத்துல எதெல்லாம் உங்க மனசுல ஓடுதோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க அவர்கிட்ட ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஜெபம் என்ன பண்ணுது, எப்படி பண்ணுதுன்ற பற்றி தொடர்ந்து படிக்க போகிறோம். அதாவது இதை படிக்க இன்னைக்கு ஒரு குரூப் கத்திட்டு இருக்காங்க, குய்யோமியோன். அது ஜெபம் இல்லை. அல்லது ஜெபத்தில் இருக்கிற மில்லியன் ட்ராக்ல அது ஒரு ட்ராக்கு. எத்தனை ட்ராக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் ட்ராக்கு, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ராக்கு. ட்ரில்லியன்ஸ்னா பல கோடி ட்ராக் போகுது பாருங்க. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ட்ராக் இருக்கு. 20 ட்ராக்ல 20 ஒவ்வொரு ட்ராக்கையும் தனித்தனியாக எத்தனை இறக்கலாம். டிஜிட்டல் போயிட்டீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ், 500 இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நீங்கள் வாசிக்கலாம், ஒவ்வொன்றும் ஒரு ட்ராக்ல போட்டுருவாங்க. அப்படி ஜெபத்துக்கு பல ட்ராக் இருக்கு. நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்காமல் தாமதம் செய்வாரோ அப்படின்னு இருக்கு. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் அழகா இருக்கு, அவர் தாமதமாய் செவி கொடுப்பாரோ அப்படின்னு இருக்கு. கை தட்டுங்க. எதையுமே லேட்டா பதில் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இயேசு சொன்னாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிற எவைகளோ அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். ஜெபம் வந்து அழகானது சார். அதை பிரசங்கிச்சவன் தான் சார் கொதறிட்டான். குரங்கு கையில பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பிச்சு எரிஞ்சிட்டாங்க. பரவாயில்ல, ஏதோ இருண்ட கண்டத்துலேருந்து கொஞ்சம் வந்து கிரே கண்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமாம், ஒயிட் கண்டத்துக்கு கருத்தரை கூட்டு வரட்டும். ஸோ ஜெபம் என்பது, நீ வரியதாக இருந்தா முதலாவது உனக்கு முன்னாடி இருக்க சாமிக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சாமி பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். அவ்வளவுதான். யார் அவர்கிட்ட வரலாம்? வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் கையத்தட்டு.
உங்க சாமி நல்லவன் ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர் கிடையாது. உங்க சாமி வந்து கிறிஸ்தவன் ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர் கிடையாது. நல்லா கவனிங்க. உங்க சாமிகிட்ட ஒரு முஸ்லீம் ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு இந்து ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு சன்மார்க்கன் ஜெபிச்சாலும் கேட்பாரு, ஒரு துன்மார்க்கன் ஜெபிச்சாலும் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு பேரு மாம்சமான யாவர் ஜெபத்தையும். இப்போ ஒரு சாமியை அவனை பிரசங்கம் பண்ணியிருக்கான். 20 வருஷம் நீ போற இடங்கள்ல சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன், கையை தூக்குங்க, நான் இப்பயே ரிசைன் பண்ணிடுறேன். பண்ணியிருக்கவே மாட்டான். அதுதான் என்னுடைய பலமே, அதுதான் என்னுடைய நம்பிக்கையே, அதுதான் என்னுடைய திமிரு. பண்ணியிருக்க மாட்டாங்க. அத்தனை பேர் ஜபத்தையும் கேட்பாரா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இங்கே எத்தனை 200 பேர் இருக்கீங்கன்னா 200 பேர் ஜபத்தையும் அவர் கேட்கிறவர். நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மோசமான, இப்பதான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு கூட நீ வந்திருக்கலாம், கையை கழுவிட்டு, இன்னும் சரியா கழுவாம ரத்தம் கூட ஒட்டியிருக்கலாம். உன் ஜபத்தை கூட கர்த்தர் கேட்கிறவர். கை தட்ட மாட்டேன் மதம். ஒருத்தன் தன் கூட பிறந்த சகோதரனை குத்தி கொண்டுட்டு புதைச்சிட்டு வந்து நிக்கிறான். கர்த்தர் கேட்கிறாரு, காயினே உன் சகோதரனை ஆபேல் எங்கேன்றாரு. அப்ப கூட அவன் திமிரா சொல்றான், நான் ஆமை த வாட்ச்மேன். என்னையா பேசுற, நான் வாட்ச்மேன் ஆயான்றான். எவ்வளவு திமிரா பேசுறான். கர்த்தர் சொல்ல, உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டவன் ஆறுபடான்றார். வாழ்க்கையில் முதல் சாபம் அவனுக்குள்ள வந்து மனுக்குலத்துக்குள்ள, அடுத்த சாபத்துல இருந்து அடுத்த செகண்ட் லெவல் சாபத்துக்கு போறான். சபிக்கப்பட்டவனா இருப்பேன் சொன்னவன் அடுத்து சொல்றான், ஆண்டவரே நீ இட்ட சாபம் என்னால் தாங்க முடியாது, நான் இந்த பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பேனே, என்னை பார்க்கிறவனும் என்னை கொன்று போடுவானே. தன் சகோதரனை கொலை செஞ்சவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒரு முத்திரையை போடுறேன், நல்லா தட்டு. என் கேள்வி என்ன ஆண்டவரே, காயின் ஜபத்தை எதுக்கு ஆண்டவரை கேட்டீங்க? நான் மாம்சமான யாவரின் ஜபத்தையும் கேட்கிறேன். என்கிட்ட ஒருத்தன் தேவன் வந்துட்டானா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைகுறை பார்க்க தெரியாது ஜஸ்டின். எனக்கு சிலருக்கு பாருங்க, ஐயா ஒரு ரூபா இருந்தா கொடுங்கண்ணா, ஆள் நல்லா தானே இருக்க, ஏன் வேலை போட்டு தரப்போறியா, காசை போடு இல்லை விட்டுரு. அவனை போய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிற, கிட்னி நல்லா தானே இருக்கு, லிவர் நல்லா தானே இருக்கு, இதான்டா மனுஷன். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. இழிது ஈயன இறத்தலும் இழிது, அதினும் எளிது ஈயன இருத்தல். ஒருத்தன் போய் கெஞ்சி கேட்கறதே அசிங்கமா, கேட்கவே கூடாது, அது பெரிய அசிங்கம். ஒருவேளை ஒருத்தன் கேட்டு அவன் இல்லைன்ட்டானா அது அதை விட அசிங்கம். எப்படி? அப்ப நீ கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்கலன்னா அசிங்கப்பட வேண்டியது நீங்க இல்லை, அவர். ஏன்னா அவர் பேர், அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு நைட்டு நீ எவ்வளவு ஒரு பின்னணி மோசமான பின்னணியில் இருந்தாலும் இப்ப நீ கண்ண மூடி ஜெபிச்சா இப்ப அதை கேட்டு உங்களுக்கு பதில் தருகிற தேவன் உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் ஒரு தகப்பன், நீங்க ஒரு பிள்ளை. ஒரு பையன் வந்து +2 பாஸ் ஆயிட்டான், பின்னு 2 பேரு, ஒருத்தன் +2 பாஸ், ஒருத்தன் ஃபெயிலு. அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அடுத்த வாரமோ பிள்ளைங்க 2 பேரும் அப்போ ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும் அப்படின்னு உடனே, நீ பாஸ் ஆன +2 உனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். எந்த தகப்பன் சொல்லுவ? நீ சொல்லு, எந்த தகப்பன் சொல்லுவ? 2வது பையனை உனக்கு ஐஸ்கிரீம் தர முடியாது, நீ ஓரமாக வேடிக்கை பாருன்னு சொல்லி அந்த பாஸ் ஆன பையனும் அப்பன்னு சாப்பிடுவாங்களா? வாடா ராஜா, நீ ஃபெயில் ஆனாலும் நீ என் பிள்ளைடா. நீ சொல்றீல அவர் சொல்லுவாரு, பொல்லாதவனாகிய நீ, உன் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலும் அது என் பிள்ளை அப்படின்னு பாஸான பிள்ளைக்கு மட்டுமா நீ பதில் கொடுக்குற, சோறு போடுற? ஃபெயிலான பிள்ளைக்கு சேர்த்தான சோறு போடுற. மூத்த பிள்ளை IAS இருக்கலாம், 2வது பிள்ளை குட்டிகாரனா இருக்கலாம், ஆனால் அந்த சொல்ல போனால் அவனுக்கு தான் ஓவரா சப்போர்ட் பண்ணுறான் என் வீட்டில். ஆமாம், நல்லவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அப்போ இதுதான் ஒரு தாயின் உள்ளம், இந்த தகப்பனுடைய. அப்படி தான் தேவனுடைய உள்ளம். அவர் இந்த பூமியில் இருக்க நல்லவனுக்கு வரல, எல்லா சாமியும் நல்லவனுக்கு தான் வந்துச்சு. ஒரே ஒரு சாமி தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்துக்கு வந்தார். அதான் ஒருத்தர் பேசிக்க இருந்தார், அந்த சாமி கெட்டவன் அழிக்க வந்துச்சு, இந்த சாமி கெட்டவன் அழிக்க வந்துச்சு. அந்த சாமி எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் யாம் இந்த பூமியிலே அப்படின்னு சொல்றாங்க. வந்து அப்போ ஒருத்தர் கேட்டாராம், எல்லா சாமி கெட்டவனை அழிக்க வருது, இந்த கெட்டவனை மாத்துறதுக்கு ஒரு சாமி வரலையான்னு கேட்டானா. கர்த்தர் சொன்னார், நான் வந்தேன்டா. ஜெபம் அப்படின்னு போகும்போது முதல் யாரு ரொம்ப முக்கியமானது, யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்ற ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கொள்ள பேர் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேன்றான். ஏன்னா யாருன்னு தெரியாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கடி, உனக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. முன்னாடி இருக்கவன் யாரு அப்படின்னு தெரியணும். முன்னாடி இருக்கவர் யார் தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க போகிறவர் யார் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமான, நான் ஒன்றும் சப்ஜெக்ட்டுக்கே வரல, நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஜெபம்ன்றது ஒரு அழகான விஷயம், அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ரேயர்ன்றது இட்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ் நடக்கிற இடம். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்தவனால அது ஒரு செயல் என்றும், அது ஒரு டியூட்டி என்றும், அது கிறிஸ்தவனின் கடமை என்றும்,
அது வந்து ஒரு மந்திரம் என்றும் அதை இத்தனை தடவை செஞ்சால் அது உனக்கு கிடைக்கும் என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பெயர் தவம். தவம் என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு. தவம் என்றால் எத்தனை மணி நேரம் நீங்கள் இருக்கிறீர்கள், எத்தனை நாட்கள் இருக்கிறீர்கள், எவ்வளவு உங்களை வருத்துகிறீர்கள் என்பதின் அடிப்படையில் உங்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டால் அது தவம். ஆனால் உறவின் அடிப்படையில் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது ஜெபம். பைபிள் எங்கேயுமே தவத்தை பற்றி பேசல, பைபிள் ஜெபத்தை பற்றி பேசுது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள் அநேகர் தவத்தை ஜெபம் என்கிற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 27 நாள் உபவாசம் இரு, அது தவம். 450 நாள் தொடர்ந்து ஜெபி, தவம். ஆனால் அப்பா கூட பேச போறேன், ஜெபம். ஆமென், ஆமென்.